ரீசென்ட் டேஸ்ல நடந்த ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அத பார்த்ததும் என்னடா இவங்க இப்படியெல்லாம் இருக்காங்களே! அந்த மாரி எனக்கே மனுஷங்கள பார்த்து வெறுப்பாயிடுச்சு. ஆக்சுவலா வந்து நான் இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் வந்தாச்சு. நானும் இறங்கியாச்சு. ஆனா வந்து நெறைய பேர் இறங்குறதுக்கு வந்து அந்த ஸ்டாப்பிங்ல ஏறுறவங்க வந்து வழியே விட மாட்டேன்றாங்க. ஆக்சுவலா எனக்கு ஒண்ணு புரியல. நாங்க இறங்கிட்ட பிறகு நீங்க ஏறுன பிறகு தான் பஸ் எடுக்க போறான். அதுக்கு முன்னாடி எதுக்கு அடிச்சு புடிச்சு ஏறுறீங்க? அப்படி சீட்ல என்னையா இருக்கு? கொஞ்ச நேரம் நின்னுட்டு போனா என்ன ஆயிட போது? சொல்லுங்க பாப்போம். அது மட்டும் இல்லாம எனக்கு 10 அடி தூரத்துல ஒரு தாத்தா, ரொம்ப வயசான தாத்தா, கோல் ஊனிட்டு நின்னுட்டு இருக்காரு. அந்த தாத்தாவ இடிச்சுட்டு கீழ தள்ளிட்டு வந்து நீங்க அந்த பஸ்ல ஏறுறீங்க. அதனால என்னையா வரப்போது? இதே உங்க வீட்ல ஒரு பெர்சன் அந்த மாரி கீழ விழுந்துட்டாங்கன்னு நீங்க அப்படியே பார்க்காம ஓடி வருவீங்களா? சொல்லுங்க பாப்போம். என்னடா அவங்கள இடிச்சுட்டோமே! போய் பார்க்கலாம். என்னாச்சு? ஏதாச்சு? அப்படின்லாம் உங்க மைண்ட்ல ஓடவே ஓடாதா? இப்ப அந்த சீட்ட புடிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? எம்எல்ஏ சீட்டாயா அது? பார்த்தா கடுப்பாகுது இந்த மாரி பெர்சன்ஸ்லாம் பார்த்தா. எதுக்குய்யா நீங்கலாம் இருக்கீங்க? இந்த மாரி ஆள்லாம் எதுக்காகய்யா இருக்கணும்?